Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Windோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கூரஹாராவோட ஸ்கூல் லைஃபை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு ட்ராக் அண்ட் ஃபீல்ட் டீம்ல தான் இருந்திருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல ரன்னிங் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. போன எபிசோடோட எண்டிங்ல ஒருத்தன் வந்து கூரஹாராவை பார்த்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கூரஹாரா இருக்கிற அதே ஒரு ஸ்கூல்ல தான் படிச்ச ஒரு பையன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஓடி இருப்பாங்க. அந்த ஒரு மேட்ச்ல கூரஹாரா செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருப்பான். யார் அவங்களோட கோச்சுமே வந்துட்டு கூரஹாராவை செம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. கூரஹாரா வந்து ஃபர்ஸ்ட் மெடலை வின் பண்ணிடுவான். வெளியே இருக்கும்போது இவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே இவன் என்னோட செகண்ட் இயர்னு நம்பவே முடியல, உடம்பு சரியில்லாத கூட இவ்வளவு சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்க கோச்சுமே அங்க வர்றாரு. எல்லாரும் கொஞ்சமாவது கூரஹாராவை பார்த்து கத்துக்கோங்க, அவன மாதிரி ஸ்பீடா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்க இப்ப போனதுக்கு அப்புறம் எல்லாம் 10 கிலோமீட்டர் கண்டிப்பா ஓடி ஆகணும், கூரஹாரா உனக்கு கிடையாது, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியா அனுப்பிடுறாரு. இவங்க எல்லாருக்கிட்டையுமே சிடு நடந்துக்கிறாரு. 10 கிலோமீட்டர் நல்லா ஓட விடுறாரு. இப்ப அப்படியே அந்த சீன் எல்லாம் கட் ஆகி போன எபிசோட எண்டிங் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு கூரஹாராவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குது, நான் நேத்து தான் உன்னை எதிர்த்து அங்க பார்த்தேன், எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது, நீ திரும்ப ட்ராக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். கூரஹாராவும் அவனை பார்த்துட்டு சாக்கி அப்படின்னு சொல்றான். அவனோட நேம் வந்துட்டு சாக்கி, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா உன் கூட நேத்து கொஞ்சம் பேர் இருந்தாங்களே அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கி கேக்குறான். அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். சரி என்னவா இருந்தா எனக்கு என்ன, உனக்கு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவன் வந்து காலேஜ்ல உட்காந்து அவனோட பாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். அந்நேரம் அவன் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மாதிரி பணத்தை எல்லாம் இழந்தான்றத ஒரு சில சீன்ஸா காட்டுறாங்க. அவன் வந்துட்டு கேம் விளையாண்டு தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் கேம் விளையாண்டு மொத்த காசையும் லாஸ் பண்ணிருப்பான். அண்ட் அப்படி லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவன் வந்து அந்த கடையில திருடுறதுக்கு போவான். அந்நேரம் அவன் மனசாட்சி கூட சொல்லும், என்னடா நீ பண்ற இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் அவன் வேற வழியே இல்லாம அதை எடுத்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே நடந்து போகும்போது ஆப்போசிட்ல பிரின்ஸ் வந்து கூப்பிடுறான். என்னடா எங்க கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா எங்க கூட சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்ப பிரின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாங்காவை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா படத்தை பத்தி நல்லா பேசுவோம், அதே மாதிரி இவங்களும் அது இல்ல இது மாத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கூரஹாராக்கு எதுவுமே புரியல. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நாங்களே எப்பவுமே இப்படிதான் மாங்காவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வேற லெவல், அதுல நாங்க தான் டாப்பர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றான். நீ அதனால உன்னோட காலேஜ் லைஃப் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவை கேட்கறான். ஆனா நான் இது வரைக்கும் மாங்காலாம் படிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அந்நேரம் கொஞ்சம் பேர் பல்கா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இங்க இடம் இருக்கு வாங்க இங்க உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடிச்சு வெளியே பத்தி விட்டுறாங்க. இவங்க வெளியே போறதை யூகியுமே பாக்குறேன். இந்த கூரஹாராவை இப்ப இவங்க கூட மாங்கா அசோசியேஷன்ல சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவனும் மூசாவும். சரி அதெல்லாம் ஒரு சிண்டோ ஒண்ணு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இந்த ரன்னிங் எடுத்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யூகி மூசாவை பார்த்து கேட்கறான். எனக்கு என்னமோ அவனோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவன் என்னமோ இதை நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்றான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அண்ட் நேத்து நம்ம ரன்னிங் ஓடிட்டு வரும்போது ஹைஜியும் சிண்டோவும் அவங்க காதுக்குள்ளே மெதுவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ நம்மளோட இந்த கிளப் வீஸ் எல்லாம் பத்தி அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குலாம் இங்க வர்றதே சுத்தமா பிடிக்கல, ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரைனிங் ரொம்ப மோசமா இருக்குது, இதுல காசு வேற கொடுக்கணும் அப்படின்னா என்னால சுத்தமா முடியாது அப்படின்ற மாதிரி மூசா சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடு, ஹைஜி மட்டும் தானே ஓடணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிப்போட இருக்கிறாப்ல, வேற எவனும் அவன் கூட இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான். யார் சொன்னா, ஜோ ட்வின்ஸ் இப்ப நம்ம ஹைஜி பக்கம் தான் இருக்காங்க, இன்னும் 2 பேர் மட்டும் அவன் பக்கம் இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி அவன் பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். இப்ப வெளியே பிரின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு நாங்க போயிட்டு வரேன்டா, நம்ம நைட் ரூம்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிடுறான். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கூரஹாரா வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி செம்ம ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் ஓடி போகும்போது அவன் மைண்டுக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவன் கோச் அவன் கிட்ட நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது, ரோடு ஃபுல்லா அவர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனா இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாக்கி சொன்னது அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது, நீ மறுபடியும் ட்ராக்குள்ள வந்துட்டு அப்படின்ட்டு. அப்புறம் ஜோ ட்வின்ஸ் வந்துட்டு எதுக்குற நீ இன்னும் பயந்துகிட்டு இருக்க, நீ தான் நல்லா ஓடல அப்படின்னு அவங்க பேசுனது ஞாபகம் வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹைஜி கூட நடந்தது அந்த ஒரு மீட்டிங் அவனுக்கு ஞாபகம் வருது. இது எல்லாமே அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. அதுவே அவனுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. அந்த பயத்திலே செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா டக்குன்னு ஹானா வந்துடுறா. டக்குன்னு அவன் மேலேயே போய் மோதிடுறான். இவன் ஹானாக்கு ஒன்னும் பெரிய அடியால இல்ல, அவன் வந்துட்டு காலை மட்டும் லைட்டா அப்படியே கழுவிக்கிட்டு இருக்கா. உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகாம போச்சு, ஏன்னா நீ தான் டீம்லயே ஒரு முக்கியமான ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லியிருக்கான், உனக்கு எதுவும் ஆகலன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அது மட்டும் தான் நானு ரன்னிங் தவிர எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இதை கேட்டதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருக்குது. அந்த ஒரு டைம்ல டக்குன்னு அந்த பக்கம் ஹைஜி வந்துடுறான். ஹைஜி வந்துட்டு கூரஹாராவை கூட்டிட்டு போறான். கூரஹாரா வந்து எதுவுமே பேசாம அமைதியா தான் வந்துட்டு இருக்கான். ஹைஜி வந்துட்டு இவனை பேச வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாரியாடா நம்ம வீடு வர ரேஸ் போய் பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் வரான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கறான். அந்நேரம் கூரஹாரா வந்துட்டு எதுக்காக என்னை அப்படி தனியா விட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஓடுறன்னு சொல்லி நினைச்சா நீங்களே ஓட வேண்டியதானே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை நீங்க உங்க கூட சேர்த்துக்காம விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்ல வரான். இங்க பாருடா கூரஹாரா, நீ என்னதான் தனியாவே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நீ ஒன்னும் உண்மையிலே தனியாலாம் கிடையாது, உன் கூட எப்பவுமே யாராவது ஒருத்தர் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இல்ல இதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். ஹைஜி அதை கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி வா நீரா நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாய் கூட தனியா ஓடி போயிடறான் முன்னாடி. அப்படியே அடுத்த நாள் காலையில மூசா வந்துட்டு சிண்டோ கிட்ட என்னடா புது ஷூ வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமாடா நார்மல் ஷூவோட ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் பெட்டரா இருக்கும் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவும் சொல்றான். வெளியே யூகியுமே நீக்கோவை பார்த்துட்டு நீ என்னடா அட்டெண்டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவார்டா தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன் நான் வர்றதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்லிடுறான். இப்ப ஹைஜி வந்துட்டு பிரின்ஸை அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு ஹானா வந்துட்டு அங்க ரிவர் கிட்ட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காடா, சோ எல்லாருமே கண்டிப்பா அங்க போய் பினிஷ் பண்ணி ஆகணும், உங்களோட டைமிங் அவன் நோட் பண்ணுவா, கூரஹாரா உன்னையும் சேர்த்துதான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம கரெக்டா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிருக்கேன், இன்னும் 30 seconds இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் குறைய அப்படியே 10 seconds சொல்லிக்கிட்டே இருக்கான். ஃபைனலி இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கூரஹாரா வழக்கம் போல இவங்க எல்லாரும் அசால்ட்டா ஓவர்டேக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவங்களும் சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் உங்களோட ஓன் பேஸ்ல மட்டும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்லிட்டு வரான் பின்னாடி.
பின்னாடி. அந்நேரம் பிரின்ஸை பார்த்துட்டு பிரின்ஸ் பரவாயில்லடா நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்ட, ஒரு வாரத்துல நீயே நோட் பண்ணி பாரு, முந்தி இருந்ததோட இப்ப கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி அவனை பார்த்து சொல்லிட்டு வரான். ஃபர்ஸ்ட் கூரஹாரா தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனாவும் டைமிங் ஸ்டாப் பண்றான். 14 minutes 53 secondsல ரீச் பண்ணிருக்கான் 5000 மீட்டர். வாவ் 5000 மீட்டர் இவ்வளவு கம்மியான டைம்ல கிராஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்ல இருக்கா. ஆனா அவனோட ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்துட்டு என்னடா அவனோட டைமிங் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஸ்கூல்ல இருந்ததோட ரொம்ப கம்மி போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்டகி சொல்றான். அவன் எங்களோட டைமிங் நோட் பண்ணிட்டு இருக்கான், நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், நீ இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். என்னது டைமிங் நோட் பண்றீங்களா, இங்க யாரையுமே காணுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி சொல்றான். நான் நம்மளோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க நீ வந்துட்டு இந்த மாதிரி கான்சி யூனிவர்சிட்டியில படிக்கன்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் ட்ராக் அண்ட் ஃபீல்டு கிளப் இருக்குதா இல்ல அப்படின்னா சும்மா ஃப்ரெண்ட்லி ஜாகிங் கிளப்பா இங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கூரஹாராவும் செம்ம கடுப்போட இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். என்ன மறுபடியும் நீ அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி கேட்கறான். அந்நியாரம் அப்படியே ஜோ டென்ஸ் ஓடி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா பசங்களுமே ஓடி முடிச்சு வந்து உட்காந்துறாங்க. ஹைஜி வந்துட்டு பிரின்ஸ் அப்படியே மோட்டிவேட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாங்காலோட கேரக்டர்ஸ் மாதிரி அப்படியே அவனை பேசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாருடா நீ தான் கிங் பிரின்ஸ், உனக்காக தான் வந்துட்டு எக்கச்சக்க பேர் காத்துக்கிட்டு வாங்க பாரு, அந்த என்லைன்ல எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் உனக்காக தான் இருக்காங்க, சோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எனர்ஜெட்டிக்கா கொடுத்து அவனை ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலுமே டைமிங் நோட் பண்றான். 34 minutes 59 secondsல வந்திருக்கான். டே பாத்தியா நீ 35 minutes ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்ட, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாட்டகி என்னடானா இதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். என்னடா இது நடந்து போனா கூட இதோட ஃபாஸ்டா இருப்பேன்டா, நீங்க என்னதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூரஹாராவை பார்த்து கேட்கறான். அந்நியாரம் ஹைஜி வந்துட்டு டே கூரஹாரா இவன் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உங்க பிராக்டிஸ் ஏதாவது கெடுத்திருந்தா சாரி கோச் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி சொல்றான். நான் உனக்கு கோச்லாம் கிடையாது, நான் இங்க சீனியர் 4th year படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹைஜி. நான் வந்துட்டு கூரஹாராவோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி சொல்றான். நீ இப்ப ட்ராக் டீம்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேட்கறான். ஆமா நான் வந்துட்டு டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் இருக்கேன், அப்பனா நம்ம ட்ராக்ல கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் அப்படின்னு ஹைஜி சொல்றான். என்னது ட்ராக்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி கேட்கறான். ஆமா இந்த மாசம் எண்ட்ல ஒரு ட்ராக் மீட் இருக்குல்ல, அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். என்னது நீங்க அங்க ஓட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகி கேட்கறான். ஆமா அப்பனா தானே நாங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆக முடியும், ஒரு அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இருந்தா தான் நாங்க குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். எங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்கறான். ஹாக்குனே கிடனுக்கு அப்படின்னு ஹைஜி சொல்றான். டேய் இவர் என்ன சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்காரா, என்ன ஜோக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டகி போய் கூரஹாரா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹைஜி சொல்றான். நான் இங்க உன்கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கூரஹாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். கூரஹாராவால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல, அப்படியே அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். ஏதாவது பேசுறான், நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லோ லெவலான ஆளுங்க கூட எல்லாம் ஓடுறது உனக்கு சேமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது லோ லெவலா, எங்களை பார்த்து என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்குமே காண்டாகுது. இதுக்குமே கூரஹாரா ஏதாவது சொல்ல வரான், பட் அவனால எதுவுமே சொல்ல முடியல. அந்த ஒரு டைம்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, இதனாலதான் உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, உங்களுக்கு எல்லாமே இந்த ஜெயிக்கிறது தோக்குறது இந்த லெவலை பத்தி மட்டும் தான் எப்பயுமே யோசனை இருக்கும். பிரின்ஸ் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிண்டவும் கேட்கறான். அவன் வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். மறுபடியும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ரன்னிங் ஓடுறது சுத்தமா பிடிக்காதுதான், ஆனா அதுக்கு மேல உன்ன மாதிரி இப்படி மத்தவங்களை கிரிட்டிசிசம் பண்றவங்கள எனக்கு அதை விட சுத்தமா பிடிக்காது. எனக்கு சரியா தெரியல இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா இல்லையா அப்படின்றதுல எனக்கு தேவையில்ல, ஆனா இவங்க மட்டும் தான் என்னோட ஐடியாவை என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு ஆளுங்க. சோ எங்களுக்குள்ள இந்த ஹை லெவல் லோ லெவல்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, நாங்க அப்படி பார்த்ததே கிடையாது. இங்க எங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நாங்களா இருக்கணும், அது மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் டொங்கின்னு படுத்துறான். ஹைஜிமே வந்துட்டு பிரின்ஸ் சொன்னது கரெக்ட் தான், அவன் சொன்னது நீ கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப பாரு கூரஹாரா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா தான் இருக்கிறான், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவனை பார்த்ததை விட முந்தி பார்த்ததை விட இன்னும் அதிக ஸ்பீட்ல இருப்பான் பாரு அப்படின்ட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு சாட்டகியும் அப்படியே சம கடுப்போட அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். அந்நேரம் கூரஹாரா மறுபடியும் சாட்டகியை கூப்பிடுறான். நம்ம சீக்கிரமே ட்ராக்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத வார்த்தையை பேசுறான். அவனும் இதை கேட்டுட்டு சம கடுப்போட திரும்ப ஓடி போயிடுறான். என்னடா ஓப்பனா வார் டிக்ளேர் பண்ற மாதிரி இப்படி பேசி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூகி நீக்கோ 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் அப்பெல்லாம் ஒன்னும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். நீ ஓடிரோப்பா, எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, நீ ஆட்டுக்கு இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நீ பேசினது செம கூலா இருந்தது, அண்ட் பிரின்ஸ் ஹைஜி நீங்களும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அப்படின்னா இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கோல் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவும் சொல்றான். ஜோ டென்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அடுத்த ட்ராக்ல நம்ம மாஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அந்நேரம் ஹைஜின் கூரஹாரா கிட்ட வந்துட்டு பிரின்ஸ் சொன்னது கரெக்ட் தான், நீ எப்பவும் நீயாவே இரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு, நானுமே அப்படித்தான், அதனாலதான் நான் உன் கூடயும் மத்த எல்லாரும் கூட ஓடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி முன்னாடி அப்படியே போறான். கூரஹாராவே இவங்க எல்லாரும் முன்னாடி போறதை பார்த்துட்டு அவ்வளவு நாள் தனிமையில இருந்தவன் இவங்க கூட இப்ப பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு கான்சே யூனிவர்சிட்டி டீமோட கோல் வந்துட்டு ஹாக்குனே கிடனுக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகணும், அதுக்கு அபிஷியல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுறாங்களா இல்லையான்றத தொடர்ந்து பார்ப்போம். நம்ம அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.